ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்? இந்த கேன்சல் பண்ணுற பட்டனை பார்த்தோம். இப்போ டெலீட் பண்ணுறதை பார்ப்போமா? டெலீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போது டெலீட் பண்ணுற பட்டன் எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும். டெலீட் பண்ணுற பட்டன் வந்து எங்கே இருக்குது? இதோ இருக்குது. இதுதான் டெலீட் பண்ணுற பட்டன். இதுக்கு ஒரு கமாண்ட் நான் வைக்கிறேன். கமாண்டு செல்ஃப் டாட் டெலீட் கொஷின் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த இடத்துல தான் டெலீட் பண்ண போகுது. காப்பி பண்ணி இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணியாச்சா? ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? கொஷின் ஐடி தான் வேணும். ஐ மீன் டேபிள் நேமும் அண்ட் ஆல்சோ கொஷின் ஐடியும் வேணும். ஓகேவா? கொஷின் ஐடியும் வேணும். இது ரெண்டு தானே எனக்கு வேணும். டேபிள் நேம் நான் எங்கேருந்து கெட் பண்ணுவேன்? செல்ஃப் டாட் டேபிள் நேம் என்ட்ரி டாட் சி கெட்டு டெக்ஸ்ட்டு நான் கெட் பண்ணிடுவேன். அண்ட் ஆல்சோ கொஷின் ஐடி நான் எங்கேருந்து கெட் பண்ணுவேன்? கொஷின் ஓகே செல்ஃப் டாட் கொஷின் ஐடி எங்கே? ஓகே, கொஷின் ஐடி நான் எங்கே வச்சுருக்கேன்? அந்த ஃப்ரேம்குள்ளே ஒன்று வச்சுருப்பேனே. டைப் கொஷின் இது கிடையாது. ஓகே, சோர்ஸு கொஷின் ஐடி, கொஷின் நேம் லேபிள்னு ஒன்று வச்சுருங்க பாருங்கள். கொஷின் நேம் என்ட்ரி டாட் கெட்டு ரெண்டுமே எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? டேபிள் நேமும் கொஷின் ஐடி ரெண்டுமே எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இப்போ போயிட்டு நம்ம பேக் எண்டில் க்ரியேட் பண்ணுவோமா? பேக் எண்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா டெலீட் கொஷின் டிஃப் டெலீட் கொஷின். ஓகே, டெலீட் கொஷின் என்னென்ன வரப்போகுது? டேபிள் நேம் வரும் அண்ட் ஆல்சோ கொஷின் ஐடி வரும். ரெண்டு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எஸ்கியூஎல் ஈக்குவல் டு SQLite3 டாட் கனெக்ட். ஓகே, கனெக்ட் கொஷின் டிபி வரப்போகுது. கர்சர் எடுத்துன்னு வர போகிறேன். SQL டாட் கர்சரு அண்ட் ஆல்சோ கர் டாட் எக்ஸிக்யூட் என்ன பண்ண போகுது? ஓகே, வெயிட் டெலீட்டு ஸ்டாரு ஃப்ரம்மு டேபிள் டேபிள் நேம் வரணும் இல்லையா நமக்கு? டேபிள் நேமு இங்கே பாருங்கள், டேபிள் நேமு ப்ளஸ்ஸு ஓகே, டேபிள் நேம் ப்ளஸ்ஸு டெலிட்டு ஸ்டார் ஃப்ரம்மு வேறு வந்து வேர் யூஸ் பண்ணிக்கிறேன். வேறு கொஷின் ஐடி தானே நாங்கள் கொடுத்துருந்தோம். டேபிள் நேம் ஐ மீன் காலம் நேமு கொஷின் ஐடி தானே நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனால் எரர் அடிக்கும். ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு என்னென்னா கொஷின் ஐடி ஓகேவான்னு பார்க்குறேன். ஓகேவா? அது டெலீட் ஆகிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து SQL டாட் கமிட்டு அண்ட் ஆல்சோ SQL டாட் க்ளோஸ். தட்ஸ் இட். ஓகேவா? பிரிண்ட்டு டெலீட்டட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நவ் ஐ எம் கோயிங் டு ரீரன் த ப்ரோக்ராம். ஓகேவா? நான் ப்ரோக்ராம் வந்து ரீரன் பண்ண போகிறேன். கிரியேட் கொடுக்குறேன். இங்கே வந்து கொஷின் ஐடி கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணுங்கள். 4033573 வாட்டும் இருக்குல்ல. இந்த கொஷினை வந்து நான் டெலீட் பண்ண போகிறேன். நான் டெலீட் பண்ணுறேன். ஓகே, வெயிட், நான் இன்னும் கால் பண்ணவே இல்லை. அப்புறம் எப்படி டெலீட் ஆகும்? நம்ம ஃபங்க்ஷன் தானே க்ரியேட் பண்ணியிருக்கோம் மெயினில், பட் ஆனால் கால் பண்ணவே இல்லை. ஸோ பேக்கெண்ட் டாட் என்ன இருக்குது? டெலீட் கொஷின் இருக்கான்னு பாருங்கள். இப்போ தானே டெலீட் கொஷினு டேபிள் நேமு அண்ட் ஆல்சோ கொஷின் ஐடி. ஓகேவா? கண்ட்ரோலஸ். இப்போ நான் வந்து அகைன் நான் உள்ளே போகிறேன். கிரியேட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்? 4033573 கொஷின் ஐடி கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ நான் ஆட் குயிஸ் நான் கொடுக்குறேன். ஆட் குயிஸ் கொடுத்துட்டேன். ஓகே, சாரி, டெலீட் கொடுக்குறேன். SQL எரர் அடிக்கு. என்ன எரர் அடிக்குன்னு பார்த்துடலாமா? சின்டெக்ஸ் எரர். டெலீட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். டெலீட் ஸ்டார்ட் ஃப்ரம். ஓகே, இங்கே தப்பு தான். ஓகே, நீங்கள் இங்கே கொடுக்காதீங்க, நீங்கள் கொரியில் வந்து கொடுங்க. தனியாக ஒரு கொரி கிரியேட் பண்ணி டெலீட்டு. ஓகே, டெலீட் ஃப்ரம்மு டேபிள் நேம் நான் கொடுத்துட்டேன் அண்ட் ஆல்சோ வேறு. ஓகே,
டேபிள் நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும். வேறு கொஷின் ஐடி சீக்வல் என்னவா இருக்கணும், இந்த கொஷின் ஐடியா இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொரியை வந்து நான் இதுக்குள்ளே கொடுக்குறேன். கொரி இதுக்குள்ளே கொடுத்துருச்சு. இப்போது ப்ரோக்ராம் ரீரன் பண்ணலாமா? ஓகே, கிரியேட் குயிஸு கிரியேட்டு அண்ட் ஆல்சோ நான் கொஷின் ஐடி என்டர் பண்ண போகிறேன் 40,33,573. இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட்டர்னு மெசேஜ் வந்துச்சு பாருங்க. அங்கே டெலிட் ஆகிடுச்சு. டெலிட் பண்ணதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகணும். ஏன்னா அந்த கொஷின் இருக்கக்கூடாது. நான் கேன்சல் பண்ணிவிட்டு அகைன் நான் வந்தேன்னு வச்சிங்களேன், அந்த கொஷின் இருக்காது. இங்கே பாருங்கள், அகைன் நான் கிரியேட் குயிஸுக்கு அப்புறம் கிரியேட் நான் வந்தேன்னு வச்சிங்கன்னா அந்த கொஷின் இருக்காது. வாட் தான் நம்ம இது பண்ணுது. வாட்னு ஒரு கொஷின் இல்லை பார்த்தீங்களா? ஸோ கொஷின் வந்து டெலிட் ஆகிடுச்சு. பட் ஆனால் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகணும். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் ஆகிறது நம்ம என்னலாம் பண்ணணும், டெலிட் இந்த கொஷின் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகும். இது இல்லை. ஓகே, இங்கே வந்து ஆட் கொஷின் கேன்சல் பண்ணுறோம்ல, இது தானே ரெஃப்ரெஷ் ஆகுறது. இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே கொடுக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் அப்படியே நம்ம கொடுக்கணும் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. ஓகேவா? ஆட் குயிஸ் ஃப்ரேம் அப்படி அது இருக்காது. ஸோ இது பண்ணதுக்கப்புறம் எனக்கு வரணும் இதெல்லாம் வரணும். பட் இது வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஏன்? இது வந்து அந்த டிஸ்ட்ராய் பண்ணுறது, கொஷினில் ஆட் பண்ணல ஆப்ஷன்லாம் கொடுத்து அந்த இது அது. ஸோ அகைன் நான் ரீரன் பண்ணுறேன். இதை கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துடலாமா? இப்போது கிரியேட் குயிஸு கிரியேட்டு. இப்போது நான் ஒரு இங்கே பாருங்கள், இந்த 5th ஒன்று நான் டெலிட் பண்ணுறேன். 5th ஒன்று ஓகே சரியாக புரியல அது. ஸோ ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப், இது பர்ஃபெக்டாக புரியுது. ஸோ இதனுடைய ஐடி வந்து 24, 15 அண்டு 425. இதுதான் என்னுடைய ஐடி. ஸோ இதை வந்து நான் டெலிட் பண்ண போகிறேன். டெலிட் பண்ணுறேன். டெலிட்டர்னு வந்துச்சு, ஆனால் இது ரெஃப்ரெஷ் ஆகலை. ஒய் கேன்சல் பண்ணுறேன். ஓ, கேன்சலில் வந்து தான் கொடுத்துருக்கியா? சம்திங் எரர் ஹியர். கண்ட்ரோல் ரீசெட். வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஃபங்க்ஷன் இருக்கோ, எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. 36 அகைன் 36601 நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் ஆகிடுச்சு. நான் கேன்சல் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக தான் வருது. ஓகே, அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுற இடம் தான் தப்பு போல். ஓகேவா? என்னத்தை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னா ஃப்ரேம் 2 தானே ரெஃப்ரெஷ் பண்ண போகிறோம். ஓகேவா? செல்ஃப் டாட் ஆட் குயிஸ் ஃப்ரேம் 2 டாட் டெஸ்ட்ராய் அதை மட்டும்தான் நம்ம டெலிட் பண்ண போகிறோம். அகைன் டெலிட் பண்ணதுக்கப்புறம் அகைன் அது வந்து ரீஅரேஞ்ச் கொஷின்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ண போகிறேன். செல்ஃப் டாட் ரீஅரேஞ்ச் கொஷின்ஸ். ஓகேவா? இப்போ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் பாருங்கள். நான் கிரியேட் குயிஸ் கொடுக்குறேன். கிரியேட்டு அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு கொஷின் நான் டெலிட் பண்ண போகிறேன். 1082 ஓகேவா? இப்போ நான் டெலிட் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த இது மட்டும் டெலிட் ஆகி மிச்சம் வந்துருச்சு பார்த்தீங்களா? பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கும். ஓகேவா? வேறு லெவலு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலாம்? கொஷின்லாம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, கேன்சல் பண்ண முடியுது, டெலிட்டும் பண்ண முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டு. நான் இங்கே இந்த கொஷின் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு எடிட் பண்ணனா எனக்கு எடிட் ஆகணும். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you next video.